சுதந்திர தின உரையாற்றும் பொழுது, உங்களுக்கு 2 அடுக்கா ஆக்கப்படும், குறைக்கப்படும் என்று வரிகள்லாம் குறைக்கப்படும். விலை குறையப்போது, தீபாவளி பரிசு தரப்போறேன்னு சொல்லி, அந்த சுதந்திர உரையில அவர் சொல்றாரு. இதுவே ஒரு சர்வாதிகாரம். ம். ஏன்னட்டா ஜிஎஸ்டிக்கு சம்பந்தமா அத முடிவெடுப்பதற்கு அது ஒரு கவுன்சில் இருக்கிறது. ஆம். எல்லா மாநில அரசனுடைய பிரதிநிதிகளையும் கூட்டி, அவங்க கருத்துக்கள கேட்டு தான் அந்த முடிவ எடுக்க முடியும் முதல்ல. அப்ப இது சர்வாதிகாரமா இவரு குறைக்கிறேன்னு சொன்னது அடிப்படையே தப்பு. இவர் குறைக்கிற இந்த மாரி ஒரு ப்ரொபோசல் வைக்கப் போறோம். ஜிஎஸ்டி கவுன்சில்ல நாங்க சொல்லுவோம். எல்லாரும் ஒத்துக்கிட்டா நாங்க குறைக்குவோம்ன்னு அப்படி சொல்ற விஷயத்த, இவர் ஒரு சர்வாதிகார மன்னர் மாரி என்ன செய்றாருன்னா, உங்களுக்கு குறைக்குவேன்னு இவர் அறிவிக்கிறார். இந்த அறிவித்த ஒரு அறிவிப்புங்களையே ஒரு சரியானது கிடையாது. இவர் முறைப்படி நடக்கல 1. 2வது விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த ஜிஎஸ்டிய குறைக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, யார் போட்ட ஜிஎஸ்டிய குறைக்கிறாங்க? போட்டது இவங்க தான். ஜிஎஸ்டி தான் காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்து, அத குறைச்சு, ஒரு சலுகை செய்யப் போறோம் அப்படின்னு சொன்னா, அத ஒரு சாதனை என்று நம்ம சொல்லிக் கொள்ளலாம். இந்த ஜிஎஸ்டி போட்டு நம்மள கொன்றதே யாருன்னு கேட்டா, பிஜேபிக்காரங்க தான்.